அழைத்தவரே ஆராதனை ஆராதனை. பாவங்களை மன்னித்தவரே ஆராதனை ஆராதனை. பாவங்களை இந்த நாளிலும் பொதுவாக வாக்குத்தத்த வசனத்தை திரும்ப நான் பொதுவாய் பேசுகிறதில்லை. இன்றைக்கி பார்ட் 2 யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இதுதான் நமக்கு இந்த மாதத்துக்கு வாக்குத்தத்த வசனம். அந்த வாக்குத்தத்த வசனத்தை இன்னும் சில பகுதிகளை தொட்டு காட்டி ஜெபம் செய்ய விரும்புகிறேன். நிறையா இருக்குது எனக்கு மைண்டுக்குள்ளே. ஜெபித்த போது எனக்கு ஆண்டவர் அங்கங்கே கொடுத்த கனெக்ஷன்ஸ், ஆனால் பட் எல்லாத்தையும் சொல்லலை, சிலபத்தை மாத்திரம் இன்றைக்கு சொல்லி ஜெபம் செய்ய விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. நம்ம அறிந்த வசனம் சேர்ந்து வாசிப்போமா? உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எது மெய்யான ஒளி என்ற ஒரு கேள்வி வரும் என்றால், உலகத்தில் வரணும், எந்த மனுஷனையும் பிரகாசிக்கணும். உலகத்தில் வராத ஒரு மனிதர் அதை செய்கிற வேலையல்ல, உலகத்தில் வந்து அதெல்லாம் பிற்காலத்தில் உங்களுக்கு விளக்கம் தருவான். ரைட்டா? எந்த மனிதனையும் என்று சொல்லும்போது எப்பேற்பட்ட மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. அவருடைய அர்த்தம் என்னென்னா, மாற்றுகின்ற ஒளி, அவருடைய வாழ்வை மாற்றி அமைக்கின்ற ஒரு ஒளி, அவருடைய வாழ்க்கையை இனிமையாக்குகின்ற ஒரு ஒளி, மதுரமாக்குகின்ற ஒரு ஒளி. கடந்த வாரத்தில் பார்த்தோம், தீமையை நன்மையாய் மாற்றி கொடுத்தார். என்ன மக்கள் தீமை செய்தாலும் அவர்களுக்கு நன்மை செய்யும் ஒரு நிலையில் நன்மையாக முடிய பண்ணி யோசேப்பை பயன்படுத்தினார். அதிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்ன? நமக்கே எத்தனை பேர் தீமை செய்தாலும் அவர்களுக்கு தீமையை நன்மையினால் வெல்லு என்று ரோமரில் எழுதியிருக்கிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் சில வசனங்களெல்லாம் படிக்க மாட்டாங்க. அது 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தையும் ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில் இருந்து 21ஆம் வசனம் வரைக்கும். ஏன் இந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், எனக்கு ஒரு வேதாம கல்லூரியில் ஒரு பிரின்சிபல் இருந்தார், பிரதர் ஜான் ஹிகின்ஸ் என்று அழைக்கப்பட்ட ஒரு தேவ மனுஷன். அவர் தினந்தோறும் வாசிக்கின்ற வேத பகுதி, அவர் வாசிக்கின்ற வேத பகுதியோடு கூட சேர்த்து வாசிக்கின்றது இந்த ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 9 முதல் 21 வசனங்களையும், அடுத்து 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தையும் அவர் தினந்தோறும் வாசிப்பாராம், தியானம் பண்ணுவாராம். ஏன்னால் அன்பை குறித்து அதில் தான் இருக்கிறது. தேவனுடைய அன்பை ஒரு மனிதன் அறிந்து கொள்வான் என்றால், அந்த அன்பில் செயல்படுவான் என்றால், அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாறுவான். சிரமம், சவால், ஆனால் தேவ கிருபையினால் அதை செய்யும் பொழுது ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். அதுபோல் அவர் வேதாம கல்லூரியிலிருந்து அவர் கிராஜுவேஷன் ஆகும்போது எல்லாரும் ஒவ்வொரு வசனத்தை, பெரிய பெரிய வாக்குத்தத்த வசனத்தை சொல்வார்களாம். ஆனால் அப்போ அவர் எழும்பி நின்று இந்த கிராஜுவேஷனில் நீங்கள் என்ன மனசில் வச்சுருக்கிறீங்க, உங்கள் மனதில் இருக்கிற வசனம், யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ஆம்ப்ளிஃபைட் வசனில் படித்து பாருங்கள், இன்னும் நல்லாயிருக்கும். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, அதை விட்டுருங்க, யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் என்று சொல்லியிருக்கிறது.
அது சொன்னோடனே எல்லாரும் முடிச்சு பார்த்தாங்களா, என்ன வசனம் வாக்குத்தத்தத்தை இதை எடுத்துக்கிட்டாருன்னு. கேட்கிறதற்கு தீவிரம், பேசுகிறதற்கு பொறுமை, கோபிக்கிறதற்கு தாமதம். வாசிச்சு பாருங்க. கேட்கறதுக்கு தீவிரம், எவ்வளவு சொல்கிறாலும் அதை கேட்கறதுக்கு ஒரு அசட்டு இல்லாமல் கேட்டுக்கு வாங்கிக்கிறது. ஆனால் பேசுகிறதற்கு பொறுமை, இன்னொரு வார்த்தை சொல்கிறதுக்கு ரொம்ப யோசித்து நிதானமாக, இந்த வார்த்தை சொன்னால் என்ன நடக்கும், என்ன ஆகும், எல்லாம் பொறுமை. அடுத்து கோபிக்கிறதுக்கு தாமதம். கோபிக்கிறதுக்கு உரிமை இருக்கலாம், ஆனால் ஸ்லோ டு ஆங்கர். ஏன்னா அடுத்த வசனத்தில் இருக்கிறது, மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க விட்டாது. ரோமருக்கு வரும்போது வர்றேன், சரியா? நம்முடைய வாழ்க்கையில் அந்த கோபத்தை அகற்றினால் நம்முடைய வாழ்க்கை மிக சிறப்பாக மாறும். ரொம்ப கஷ்டம், பட் போராடணும், ஜெயிக்கணும். இதை எங்கள் வேதாகம கல்லூரியில் நான் பின்பற்றின ஒரு தேவ மனிதன் சொன்ன வார்த்தையை நான் பதிவு செய்து வைத்திருக்கிறேன். என்ற நோட்ஸில் இருக்கும். as long as பிரதர் ஹிகின்ஸ் ஃபாலோஸ் கிரைஸ்ட், ஐ வில் ஃபாலோ பிரதர் ஹிகின்ஸ் என்று என்னுடைய நோட்ஸில் கிளாஸ் எடுக்கும்போது எழுதி சைன் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த பழைய நோட்ஸில் இருக்குது. எவ்வளவு நாள் எங்கள் ஹிகின்ஸ் ஜீசஸை பின்பற்றுறாரோ நான் அவரை பின்பற்றுவேன் என்று அவர் சொல்லுகிறார். நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். இந்த உலகத்தில் அந்த வார்த்தை சொல்கிறது ரொம்ப கஷ்டம். கிறிஸ்துவை நான் உண்மையாக ஃபாலோ பண்ணேன்னா என்னை ஃபாலோ பண்ணுங்க தைரியமாக சொல்லலாம். உலகம் கிறிஸ்துவை இன்றைக்கு தெரியாது, அவர் என்றோ வந்து போய்விட்டார். இயேசு நீ இந்த உலகத்தில் 2வது முறை நியாயம் தீர்க்கத்தான் வரப்போகிறார். அவர் இந்த உலகத்தில் இப்பொழுது நடமாடவில்லை, ஆனால் நம் மூலமாய் அவர் நடமாட வேண்டும். நம் மூலமாய் இயேசு இந்த உலகத்துக்கு பிரகாசமாக இருக்க வேண்டும். என்னை உங்களை உலகத்துக்கு வெளிச்சமாக வைத்திருக்கிறார். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கமாக இருக்கட்டும். அந்த நோக்கத்தில் நாம் தவறாமல் இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில் என்றும் என்ன நடந்தாலும் சரி, இது வந்தாலும் சரி, நம்மை கிறிஸ்துவின் அன்பை விட்டு நீ ஒன்றுமே பிரிக்க முடியாது. ஒரு உயர்ந்த ஒரு உன்னதமான ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தரட்டும். சிலர் என்ன சொல்லுவாங்க, ரொம்ப வயசானா வரும் அப்படின்னு. அப்படியெல்லாம் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம் என்று சொல்லுகிற நமக்கு நம்ம வயதை வைத்து கொண்டு கர்த்தர் நம்மை ஒரு வயசான பிறகு நம்மளை மாற்றுவார்னு நினச்சிட்டே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மை இப்பொழுதே படிப்பிக்கிறார். சிலருக்கு வயது காலத்தில் படிப்பு கிடைத்தது, நமக்கோ இளமை காலத்தில் படிப்பு கிடைக்கிறது. அநேகருக்கு வயது வந்த கிழமையில் சில சத்தியம் வெளிப்பட்டது, நமக்கோ தேவன் இளமையான காலத்தில் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். கர்த்தர் கிருபை செய்வராக. இந்த காலவேளையில் யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அந்த மெய்யான ஒளி யார் என்றால் இயேசு. அந்த இயேசுவை குறித்து உங்களோடு கூட பேச நான் ஆசிக்கிறேன். தீமையை நன்மையாக மாற்றினார், போகட்டும். 2வது நான் வாசித்த வேத பகுதியில் யாத்திராமத்தில் மாறாவை மதுரமாக மாற்றினார். கசப்பான தண்ணீரை மதுரம், அதுவும் கசப்பான ஒரு வாழ்வை கர்த்தர் மதுரமாய் மாற்றுகிறார் என்று சொன்னேன். நம்முடைய வாழ்க்கை ஒரு மாறாவை போல இருந்தாலும் நம்மை மதுரமாக அவர் மாற்றுவார். நான் சொன்னேன், சிலுவை இயேசு நமக்காக வருகிறதுனால் அந்த வாழ்க்கை முற்றிலும் மாறுகிறது. எத்தனையோ பேர் இந்த இடத்துல வந்தவங்க நீங்கள் சாட்சி சொல்லலாம், நம்முடைய லைஃப்பில் இருந்த கசப்புகளை கர்த்தர் மதுரமாக மாற்றினார் என்று. ஒரு பாட்டு உண்டு, கசந்த மாறா மதுரமாகும், வசந்தமாய் உன் வாழ்க்கை மாறும், கண்ணீரோடு நீ விதைத்தால் கம்பீரத்தோடு நீ அறுப்பாய் என்று ஒரு பாடல், பழைய பாடல். பாஸ்டர் சார்ல்ஸ் சரவணன் அடிக்கடி ரசித்து பாடுகிற ஒரு பாடல். அந்த மாதிரி மாறா மதுரமாகும். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வசந்த காலம் வரும். கர்த்தர் வசந்தத்தை கொடுக்க வந்திருக்கிறார். அதனால் பிலீவ், அதை நம்புவோம். சூழ்நிலைமைகளை பார்த்தால் சோர்ந்து போவோம், ஆனால் சூழ்நிலைமைகளை மேல் நிற்கிற இயேசுவை நோக்கி பார்த்தால் நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வேதம் சொல்ல, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த காலையில் 2 உதாரணங்களை
உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி, இந்த மெய்யான ஒளின்னு சொன்னீங்களே பாஸ்டர், இயேசுன்னு சொல்கிறதுக்கு முன்னால் தேவனையும் வைத்து தான் பேசுகிறேன். எல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே. ஆண்டவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து. தேவன் செய்கிறதை இயேசு செய்வார், இயேசு செய்ததை பிதாவாகிய தேவன் அப்ரூவல் பண்ணுவார். ஒரு 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 வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இன்னொரு மனிதனை குறித்து சொல்லி இருக்கிறது. இந்த மனிதனை குறித்து நாம் அதிகமாய் வாசிக்கிறது சங்கீதத்தில். அப்படி குறித்து இந்த காலையில் அவர் சொன்ன ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். சங்கீதம் 18:28. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தாவீது சொல்லுகிறான், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை அவர் வெளிச்சமாக்குவார். 2 சாமுவேலின் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் இதே பகுதிகள் வருகிறது. 2 சாமுவேல் 22ஆம் அதிகாரம் 29ல், கர்த்தராகிய தேவரீர் நீர் என் விளக்காய் இருக்கிறீர், கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லியிருக்கிறது. 2 சாமுவேலில் தேவரீர் என் விளக்காய் இருக்கிறீர், யூ ஆர் மை லேம்ப் என்று. சங்கீத புஸ்தகத்தில் வாசிக்கும் போது என் விளக்கை நீர் ஏற்றுவீர் சொல்லிட்டு, என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். தான் அந்த நாளிலே உங்கள் மத்தியிலே நான் வைக்கிறேன். ஆண்டவர் சூழ்நிலைமைகளை மாற்றுகிறதில் அவர் சிறந்தவர், சிறப்பானவர். நம்முடைய வாழ்க்கையில் இந்த வசனத்தை வைத்து யோசித்து பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை நான் அதிகமாய் தியானித்து பார்ப்பது உண்டு. என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். என் இருள் என்று தாவீது சொல்லுகிறானே, அவனுக்கு என்ன இருள்? He says that my darkness, என்னுடைய இருள் என்று அவன் சொல்லுகிறானே. தாவீது ஏன் இன்னைக்கு வாசித்த சங்கீதத்தில் கூட கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர் என்று சொல்லுகிறான். அப்போ ஆண்டவரை வெளிச்சம் என்று சொல்லுகிறான். தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு இருள் இருக்கிறது என்று சொல்லுகிறான். அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ அவனுடைய வாழ்க்கை மிக சிக்கலான கட்டத்திலே சென்றிருக்கிறது. ஏன் நாம் சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது நாம் ஆறுதல் அடைகிறோம் என்றால், சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது நாம் மனசில் ஒரு தைரியம் வருது, ஒரு நம்பிக்கை பிறக்குது என்று சொன்னால், அனுபவத்தில் கடந்து போனவன் கர்த்தரே தாவீதை கொண்டு சங்கீதத்தை எழுதியிருந்தாலும் கூட, even though the Holy Spirit inspired David to write all these songs, இந்த சங்கீதங்களை எழுத வைத்திருந்தாலும் அவனுடைய வாழ்க்கை அதற்கு ஒரு இணையாக இருக்கிறதை பார்க்கிறோம். நான் சொன்னேன், வாழ்க்கை ரொம்ப முக்கியம், ஜீவியம் ரொம்ப முக்கியம். அதனால தான் போக போக ஆண்டவருக்குள் வளர வளர லைஃப்பை கரெக்ட் பண்ணுறது தான் வாழ்க்கையினுடைய ஒரு பெரிய விஷயமே ஒழிய, என்னுடைய ப்ரீச்சிங் என்னுடைய டீச்சிங்லாம் அடுத்து தான். என்னுடைய லைஃப் எப்படி இருக்கிறது, மை லைஃப் ஸ்பீக்ஸ் லவுடர் தேன் என்று சொல்வார்கள் வேர்ட்ஸ். என் லைஃப் தான் அதிகமாக பேசும். என் வாழ்க்கையை வச்சு அநேகம் ரட்சிக்கப்பட போகிறது இல்லை. ஆனால் நான் ஆண்டவரை பற்றி சொன்னேன்னா எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இருக்கணும் கட்டாயம். தேவரின் விளக்கை ஏற்றுவீர், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று அவன் சொல்லுகிறான். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, எப்போ இந்த கார்த்தியத்தை சொல்லுகிறான், அவனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது என்று. இப்போ இந்த சங்கீதம் 18 வாசிக்கும் போது பாருங்கள், ஃப்ரண்ட் பேஜ் நீங்கள் திருப்பி பார்த்து கொண்டீங்கன்னா, ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். இதனுடைய பேக்ரவுண்டை ஒரு சின்ன வார்த்தை சொல்லியிருக்கிறது. கர்த்தருடைய தாசனாகிய தாவீது, கர்த்தருடைய தாசன், எல்லாரையும் தாசன் ஆண்டவர் சொல்லலை. மோசே இப்படி 1-2 பேரை தான் ஆண்டவர் என் தாசன் என்று சொல்லுகிறார், எல்லாரையும் தாசன் என்று சொல்லவில்லை. அப்போ கர்த்தருடைய தாசனாகிய தாவீது இந்த பாட்டின் வார்த்தைகளை, இந்த சங்கீதம் முழுவதையும் எப்போ அவன் பாடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே சங்கீதத்தில் அதை கற்றுக் கொடுத்துருக்குறோம். ஆனால் இங்கு வந்திருக்கிற உங்களுக்கு இதை திரும்ப நினைவுபடுத்த விரும்புகிறேன். நான் சொல்லியிருக்கலாம், கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதுக்கு நிறைய சத்துருக்கள் இருந்திருக்கிறாங்க. இப்போ நீங்கள் வாசித்து பார்க்கும்போது தாவீதை படிக்கணும்னா 1 சாமுவேல் 16 அதிகாரத்துலேருந்து படிச்சிருக்கணும், 2 சாமுவேல் முழுசும் படிக்கணும்,
ஒன்று ராஜாக்களில் குறிப்பிட்ட அதிகாரங்கள் படிக்கணும், அதுபோல் ஒன்று நாளாகமத்தின் சில அதிகாரங்கள் படிக்கணும். தாவீதுடைய லைஃப் ஹிஸ்டரியை படிக்கிறதற்கு 2-3 புத்தகங்களை பழைய ஏற்பாட்டிலே நாம் படித்தால்தான் தாவீதுடைய வாழ்க்கையை நாம் ஓரளவு அறிந்து கொள்ள முடியும். சங்கீதத்தினுடைய பின்னணியும் அங்கே உள்ள இருக்கிறது. The background of his life is in that books. ஆகவே 1 Samuel, 2 Samuel, 1 Kings and 1 Chronicles எல்லாம் சில அதிகாரங்கள் படிக்கணும். இப்போ அவன் சொல்கிறான், கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளில் பாடினது. அப்போ இந்த பாட்டு எழுதப்பட்டதுக்கு ஒரு டேட் இருக்குது. நம்மளை ஆண்டவர் நியாயந்திருக்கிறதுக்கு ஒரு நாள் இருக்குது, மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். நமக்கு ஒரு பிறந்த நாள் இருக்கிறது, நமக்கு ஒரு திருமண நாள் இருக்கிறது, நமக்கு ஒவ்வொரு நாள் இருக்குது. பட் இந்த சங்கீதத்தை ஒரு நாளில் அவன் எழுதியிருக்கிறான். வேறு சங்கீதத்தை பற்றி அப்படி போடலை, இந்த நாளில் அவன் பாடினது என்று. அப்போ அவன் ஒரு குறிப்பிட்ட டேட்டில் தான் இந்த சாம என்ன செஞ்சுருக்கிறான், சங்கீதத்தை அவன் பாடியிருக்கிறான். பாடும்போது 2 விஷயம் சொல்கிறான். கர்த்தர் தன்னை தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும். அதை நல்லா கவனிக்கணும். அவனுக்கு ஏராளமான சத்துருக்கள் இருந்தார்கள், சவுலும் அவனுக்கு சத்துருவாகத்தான் இருந்தான். ஆனால் இந்த சங்கீதத்தினுடைய தலைப்பில் வாசிக்கும் போது எல்லா சத்துருக்களையும் பிரிக்கிறான், சவுலை தான் சத்துருவாய் நினைக்கல. அதுதான் தாவீது இடத்துல இருக்கிற மேன்மை. தனக்கு எல்லா சத்துருக்கள் இருந்தாலும் சவுலும் சத்துருவாக தான் இருக்கிறான். ஆனால் நீங்கள் நல்லா வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் சவுலை அவன் தனக்கு சத்துருவாக வைக்கல. எப்படி? 1 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல சவுல் மாட்டிக்கிறான், நினச்சா கொன்றிருக்கலாம். சவுலினுடைய அந்த தொங்கலை அறுத்துட்டான். ஆனால் மனசு அடிக்குது, தேவன் அபிஷேகம் பண்ணினவரை நான் தொடலாமா? இந்த காரியத்தை செய்யாதபடி கர்த்தர் என்னை காப்பாராகன்னு சொல்லலாம். அப்போ என்ன அர்த்தம்னா, அவன் செஞ்சிருவான், ஆனால் கர்த்தர் அவனை காக்கலன்னு செஞ்சுவிடுவான். ஏன்னா தாவீது தேவ மனுஷன் மாத்திரமல்ல, தேவன் அவனை உருவாக்கின விதம் வேறு. ஆனால் அவன் ஒரே ஒரு காரியம் ரெஸ்பெக்ட் கொடுக்குறான், என்னென்னா அவன் கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்டவர். அன்றைக்கு அவனை கொல்லுவதற்கு அவன் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இல்லை, தேவனுடைய ஆவி எடுக்கப்பட்டு போயிடுச்சு. ஆனால் ஒன்ஸ் upon a time he was anointed king, but now there is no anointing on him to be the king, but at the same time he was on the throne. But David respected him because of the position that he had. அவன் வைத்திருந்த இந்த பொசிஷனை அவன் கனம் பண்ணி அவனை தொடமாட்டேன்றார். நம்ம கவனிக்க வேண்டிய நிறைய சத்தியங்கள் இதற்குள் அடங்கி இருக்கிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் அந்த நேரத்தில் 2 பேருக்குள்ள கான்வர்சேஷனில் ஒரு வசனம் சொல்லுகிறான், படிங்க. 9. சவுலை நோக்கி பேசுகிறான், தாவீது உமக்கு பொல்லாப்பு செய்ய பார்க்கிறான் என்று சொல்லுகிற மனுஷனுடைய வார்த்தைகளை ஏன் கேட்கிறீர் என்று சொன்ன சத்துருக்கள். சவுல்கிட்ட டேரக்டாக பேசுகிறான், நீ என்னை கொல்ல பார்க்குற, என்னை தேடிட்டே வர்ற, நான் உன்னை சத்துருவா நினைக்கல. இஸ்ரவேலின் ராஜா யாரை தேட புறப்பட்டார்? செத்த நாயியா, தெல்லு பூச்சியா, யாரை பின்தொடர்கிறீர்? கர்த்தர் நமக்கு நடுவா நியாயம் தீர்க்கட்டும். சவுல் சொல்றான், நீ நீதிமான், நான் உனக்கு நன்மை செஞ்சேன், நீ எனக்கு தீமை பண்ண, நான் உனக்கு தீமை செய்தேன் என்று சொல்லுகிறான். அது சொல்றார், அது கர்த்தர் பார்த்துக்கிடுவார். ஆனால் என்னை பற்றி உன்கிட்ட போட்டு கொடுக்குறவங்களை நீ ஏன் நம்புறீன்னு கேட்குறான். நம்முடைய லைஃப்பில் நம்மளை பற்றி சிலர் போட்டு கொடுக்கலாம். இந்த உலகத்தில் நமக்கு தெரியாது யார் அதை செய்கிறாங்கன்னு, நம்ம தடுக்கவும் முடியாது, நம்ம ஒரு நாளும் தடுக்க முடியாது. அதாவது நரம்பில்லாத நாக்கு எப்படியும் பேசும், வரம்பில்லாத வாய் எப்படியும் பேசும், நம்ம அதுக்கு போகக்கூடாது. தேவனுடைய ஜனங்கள் கர்த்தருக்குள் வளர வளர, ஆனால் ஒரு வார்த்தை சொல்ல, நீ ஏன் என்னை பற்றி உன்கிட்ட போட்டு கொடுக்குறவங்கள நீ ஏன் நம்புறீர்? அப்போ தாவீதுக்கு நிறைய சத்துருக்கள் இருந்திருக்கிறாங்க. இப்போ ஏன் தாவீதுக்கு இத்தனை சத்துருக்கள்?
நம்முடைய லைஃப்பில் அவன் என்ன தப்பு பண்ணான்? எடுத்த வாசிக்கும்போது ஒரு தவறு, பின்பு ஜனங்களை என்ன பண்ணினது. இது தவிர அவனுடைய லைஃப்பில் தவறுகள் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பட் ஆனால் அவனுக்கு அவ்வளோ சத்துருக்கள். இதுதான் நான் சொல்கிறேன், என் இருளை வெளிச்சமாக்குவார் என்று சொல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் அந்த இருள் எதை குறிக்கிறது என்றால், தாவீதை சுற்றி அவனுக்கு என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியலை. When there is darkness, we will not understand what is happening around us. See, இப்போ இந்த இடத்துல இன்னைக்கு இந்த ஃபோக்கஸ் லைட் இல்லைன்னும் போதே இந்த ஸ்டேஜ் எந்த அளவுக்கு டவுன் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இது பகல் நேரம் பரவாயில்லை, இருட்டாக இருந்தால், இரவாக இருந்தால் ஒன்றும் தெரியாது. ஒரு இடத்தில் நின்றால் தன்னை சுற்றி என்ன நடக்கிறதுன்னு தெரியாது, எதுவுமே புரியாது, எதுவுமே விளங்காது, குழப்பமாக தான் இருக்கும். ஏன் நாம் இருளை விரும்புகிறதில்லை? இருள் எந்த இடத்தில் இருந்தாலும் நமக்கும் ஒன்று புரியாது, நமக்கு ஒரு தெளிவு இருக்காது, நமக்கு என்ன நடக்குதுன்னு தலையை போட்டு குழப்பினாலும் ஒன்றும் குழம்பி தான் நிற்போம். அவன் சொல்கிறான், தேவன் என் விளக்கு, என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். அவன் சொல்ல, என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எனக்கு முழுசு தெரியல. சிலவற்றை அவன் புரிந்திருக்கலாம், பலவற்றை அவன் புரியாமல் இருக்கலாம். சிலது அவனுக்கு தெளிவாக இருந்தது, பலது அவனுக்கு தெளிவாகவே கிடையாது. நம்ம we have to accept our life. நம்முடைய லைஃப்பில் நம்ம நடக்கிற காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியுமா என்ன? நம்ம எல்லாவற்றையும் அறிந்தவர்களா? நம்ம என்ன கடவுளா? இல்லை இல்லை இல்லை. மறைவானவைகள் கர்த்தருக்குரியவைகள் என்று சொல்லி தேவனே சிலதை மறைத்து வைக்கும்போது நமக்கு புரியாதவைகள் பலவு இருக்கும். ஆனால் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம், ஆண்டவர்கிட்ட சொல்லலாம், என் இருளை தேவன் வெளிச்சமாக்குவார் என்று. தாவீதை குறித்து சில வார்த்தைகள் சொல்லுகிறேன், குறித்து கொள்ளுங்கள். அவனுடைய லைஃப்பில் அவன் சின்ன வயசுலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டவன். கஷ்டம்னா கஷ்டம், ரொம்ப 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 கஷ்டப்பட்டவன். 2 சாமுவேல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த சங்கீதத்தை அவன் எழுதுவதற்கு முன்பு ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைமையிலே அவனுடைய சன் எகென்ஸ்ட் அவன்ட்டான், அப்சலோம். ஆனால் அப்சலோமை போட்டு தள்ளிட்டாங்க, செத்துட்டான். அப்போ இவன் உடஞ்சி போய் உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறான். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தில் அப்பொழுது அவனிடத்தை வந்து யோவா பேசுகிறான். யோவா படை தளபதி. அவன் வந்து பேசுகிறான். அவன் தான் தைரியமாக வீட்டுக்குள்ளே போய் ராஜாவிடத்தில் போய் சிச்சுவேஷன்ஸை பூரா விளக்கி கொடுத்துட்டு நீங்கள் போய் வீட்டில் போய் படித்து பாருங்கள். 2 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 1 முதல் சில வசனங்களை படிச்சுட்டே வந்து பார்த்தா, நீங்கள் மரியாதையாக வெளியே வந்துரு, இப்பொழுது எழுந்திருந்து வெளியே வந்து உங்களுடைய ஊழியக்காரோட அன்பாய் பேசும். யோவாப் தைரியமாக தாவீதிடத்தில் பேசுகிறான், வந்து வெளியே பேசு, நீ வெளியே வராதிருந்தால் இன்று இரவு ஒருவரும் உம்முடன் தங்கி இருப்பதில்லை என்று கர்த்தர் மேல் ஆணையிடுகிறேன். தாவீதை நாத்தான் வேல் தான் எச்சரித்தான் நம்ம நினைக்கிறோம். இல்லை, அந்த படைத்தளபதி எச்சரிச்சிட்டான். நீ பாட்டு உள்ளே போய் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிற, வெளியே வா என்று கூப்பிடுக்கிறேன். இந்த ராஜாட்ட பேச முடியாது. ஒரு நிமிஷத்தில் ராஜாலாம் கமாண்டு தான், அவனை கொல்லுனா கொன்றுவான், அவனை வெட்டுனா வெட்டிடுவான். தைரியமாக போய் பேசுகிறான். ஏன்னா யோவா சூழ்நிலைமையை புரிந்து கொண்டான். சிச்சுவேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வெளியே வந்து பேசு அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். அந்த வசனத்தை நான் குறித்து வைத்தேன். நான் இந்த முறை படித்து கொண்டிருக்கும்போது இதை என் மனதில் வந்தது. அவன் சொல்கிறான், இப்பொழுது உம்முடைய சிறு வயது முதல் அப்பொழுது இதுவரைக்கும் உமக்கு நேரிட்ட எல்லா தீமையை பார்க்கிலும் அது உமக்கு அதிக தீமையாக இருக்கும். சார், நான் பைபிள் நிறைய தடவை படித்தேன். இதோட படிக்கும்போது ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு எனக்கு. குறித்து வைத்து கொண்டேன் கிராஸ் இதில், உம்முடைய சிறு வயது முதல். அப்போ தாவீதை பார்த்தீங்கன்னா அவன் என் இருள் என்று சொல்கிறது, சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டவன். இப்போ இந்த இடத்துல நான் கை வைத்து சொல்ல போகிறதில்ல. சின்ன வயசுலேருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொல்கிறவங்க நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறாருன்னு அர்த்தம். சின்ன வயசுலேருந்து நம்முடைய லைஃப்பில் கஷ்டம். நம்முடைய சிறு வயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நேரிட்ட எல்லா தீமை. அப்போ சின்ன வயசுலேருந்து அவன் தீமையை தான் அனுபவித்தான். யோசேப்பு தீமையை அனுபவித்தான், தாவீது தீமை அனுபவித்தான். இப்போ சிலருடைய வாழ்க்கையை பாருங்கள், எல்லாருக்குமே ரோஸ் பெட் இருக்கும். ஸ்ட்ரெஸ் இருக்கிறேன். அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே பெற்றோர் கஷ்டப்பட்டு
பாடுபட்டு உருவாக்கின அவங்க தம் பிள்ளைகள் எந்த கஷ்டமும் படக்கூடாதுன்னு அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? ஒரு வசதியை செஞ்சு கொடுத்துருவாங்க. வசதி தப்பு இல்லை, கிடைக்கட்டும், ஆண்டவர் கொடுத்தா ஸ்தோத்திரம். ஆனால் வேல்யூ பண்ண தெரியணும். அதை வேல்யூ பண்ண தெரியாதா சிக்கல் வரும், எதிர்காலத்தில் வந்தே ஆகும். அதுக்கு யாருமே ஜவாப்தாரிகள் கிடையாது. சரி, எனக்கு அன்பான என்ற பணம் இருக்குன்றக்கா நான் என்ன நாள் செலவழிப்பேன்னு நான் பண்ண முடியாது. ஜீசஸ் நம்ம ஆண்டவரிடத்தில் ஒன்றை பெறுவதற்கு எவ்வளவு ஜெபம் பண்ணி தேவனுடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு விசுவாசித்து கர்த்தரை பற்றி பிடித்து கர்த்தர் நம்மை உயர்த்தி கொண்டு வருகிறது நமக்கு தெரியும். இது போல் தேவனுடைய பிள்ளைகள் நிறைய இடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ப்ராப்ளம்னா, அவங்க சின்ன வயசில் அவங்க பெற்றோர் கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்க, பிள்ளைகள் கஷ்டப்படாமல் தான் வளர்ப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் மாத்திரம் அந்த கஷ்டத்தை சொல்லி கொடுப்பாங்க. சார் சொல்லி கொடுத்தா என்ன சொல்லுவோம் பிள்ளைகளுக்கும்? அதெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி மைண்டு வருது. அதெல்லாம் இல்லை, சொல்ல வேண்டியது சொல்லத்தான் வேணும். ஆபிரகாமை கர்த்தர் நம்பினாரே. வை காட் பிலீவ்ட் ஏப்ரஹாம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்த விசுவாசம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆபிரகாமை தேவன் நம்பினார். என்ன தெரியுமா? அவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளையோட பிள்ளைகளுக்கும் கட்டளையிடுவான். அதே பரட்டாமத்தை படிச்சு பாருங்க. ஸோ ஆண்டவர் ஆபிரகாமை ஒரு லெவலில் வச்சிருந்தார். எதுக்கு? அவனை நம்பினார். நீ என்ன நம்புறது ஒரு பக்கம்டா, ஆனால் நான் உன்னை நான் நம்புகிறேன். ஏன் தெரியுமா? நீ எதெல்லாம் படிச்சியோ உன் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பேன்னு. இதை ஒரு இடத்துல நான் பேச போகிறேன். அன்பா கர்த்தருடைய பிள்ளைகளே, வார்த்தை எனக்கு உள்ளே வந்துருச்சு. ஆண்டவர் இந்த மாதிரி நம்மளை நம்ப முடியுமா? நம்ம வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட பாடங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு இவன் செய்வான் அப்படி என்று என்னையோ என் குடும்பத்தையோ கர்த்தர் நம்புவாரா? இல்லைன்னா அவங்களிடத்திலிருந்து எந்த விரோதமும் எந்த எதிர்ப்பையும் வாங்காமல் சமாளித்து போவதற்கு கர்த்தர் நம்மை விட்டு விடுவாரா? விட்டு விடலாமா? உலகத்தில் என்னதை கொண்டு வந்தோம்? அந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனால் நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு போகும்போது நம்முடைய கிரியை நம்மோடு கூட போகும். நம்முடைய வீடு போகாது, நம்முடைய கார் போகாது, நம்முடைய வாகனங்கள் போகாது, நம்முடைய வயல் நிலம் போகாது. கட்டின வீடும் நிலம் பொருளும் கண்டிடும் உற்றார் உறவினரும் கூடுவிட்டு உன் ஆவி போனால் கூட உன்னோடு கூட வருவதில்லை. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, அப்படியே கிரியைகள் அவளோடு கூட போகும். நம்ம இந்த உலகத்தில் என்னென்ன செஞ்சோமோ அதை பூரா கர்த்தர் ரெக்கார்ட் பண்ணி கர்த்தர் கரெக்டாக பரலோகத்தில் கொண்டு வந்து வைப்பார். அது எதுக்கு என்றால் நமக்கு பலன் அளிப்பதற்காக, நமக்கு ரிவார்டு கொடுப்பதற்காக. நம்முடைய வாழ்க்கையினுடைய எதிர்கால ஆசீர்வாதங்களை இந்த உலகத்தில் பெற்றதை காட்டிலும் அதிகமாய் பெற்று ஆண்டவரோடு கூட நீடூழி காலம் வாழும்போது அந்த கிரியைகளுக்கு அத்த பலனை கர்த்தர் நமக்கு தருவார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அப்போ ஆண்டவருடைய வருகையில் நம்ம அவரை பார்க்கும்போது நம்ம செய்த கிரியைகள் அவளோடு கூட போவோம். நான் பேசின பேச்சை காட்டிலும், நான் இந்த உலகத்தில் இருந்ததை காட்டிலும் என்னுடைய ஆக்ஷன்ஸ், என்னுடைய லைஃப் கர்த்தர் கையில் அது நிச்சயமாக இருக்கும். அவர் அதை பார்த்து தான் பலன் அளிப்பார். ஆண்டவருடைய பிள்ளைகள் இதை நினைக்கணும், இதை யோசிக்கணும், இதை சிந்திக்கணும். அவன் ரொம்ப கர்த்தருக்கு பயப்படுவான், ரொம்ப கர்த்தருக்கு பயந்து ஜீவிப்பான். கர்த்தருக்கு பயந்தவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று சொல்லி ஆசீர்வதிக்கப்பட்டவன். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவு மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது. இவ்விதமாய் கர்த்தருக்கு பயப்படுற மனிதன் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்போ நம்ம லைஃப்பில் எவ்வளவு முக்கியமாக நம்ம கவனிக்கணும். தாவீது லைஃப்பில் ரொம்ப சின்ன வயசில் நம்ம கஷ்டப்பட்டான். எல்லாம் சொல்லலாம், டே வெளியே வா, டெய்ன்னு சொல்லலை. தாவீது ராஜா வரும், வெளியே வரலன்னா எல்லாம் ஒளி போயிடுவான். மரியாதையாக வந்து அவங்களோட நீர் பேசும். இல்லைன்னா நமக்கு சின்ன வயசில் பட்ட கஷ்டத்தை காட்டிலும் நீர் படப்போகிற கஷ்டம் கூட. ஒன்று நல்லா தெரியுங்க, நம்மளோட வயசில் திரும்பவும் இந்த தாட் எனக்கு இருக்கிறதுனால நான் சொல்கிறேன், சின்ன வயசில் கூட சில கஷ்டத்தை சகிக்கலாம், வயசான பிறகு சில கஷ்டத்தை சகிக்க முடியாது. சின்ன வயசில் சில கஷ்டத்தை தாங்கிக்கிடலாம், வயசாக ஆக கஷ்டங்களை நம்மளால் தாங்க முடியாது. சில எதிரான சூழ்நிலைமைகள் நமக்கு சின்ன வயசில் நம்ம மைண்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏன்? நம்ம சரீரம் ஸ்ட்ராங்காக இருக்குது, அதனால் நம்முடைய ஆத்மா நம்முடைய ஆவி ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் வயசாக ஆக நமக்கு ஆவி ஆத்மா ஸ்ட்ராங்காக இருந்தாலும் நம்முடைய சரீரம் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது. தோற்றுறோம். அந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகள் இங்கே இருக்கிறவங்க, இளைஞர்கள் இருக்கிறீங்க, சிறு பிள்ளைகள் இருக்கிறீங்க, நடுத்தர வயது உள்ளவங்க இருக்கீங்க, வயோதிகள் இருக்கீங்க. நம்மளோட லைஃப்பில் நம்மளுடைய வயதாக
நம்ம நிறைய கஷ்டத்தை நம்ம லைஃப்பை தாங்க முடியாது. நம்ம யாரும் அந்த கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. கரங்களை ஊற்றி கத்திர மகிமைப்படுத்துவோம். நம்மளாவும் கஷ்டத்தை இழுக்கக்கூடாது, யாரும் நம்ம கொடுக்கக்கூடாது. தோத்திரம். நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்த வாழ்க்கைக்கு சன்மானம் வழங்கப்படணும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. முதிர் வயதில் நம்மை இளமையானவர்களை அவர்கள் கை வைத்து ஆசீர்வதிக்கணும். அவன் ஆசீர்வதித்து அந்த ஆசீர்வாதம் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாக்கோபு தன் பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறான். ஒவ்வொரு கோத்திரம் அவன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு ஒவ்வொருவருக்கு ஆசீர்வதிக்கிறான். தகப்பனுடைய ஆசீர்வாதம் அவ்வளோ முக்கியம். கைகளை ஊற்றி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. கண்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏன்னா கிறிஸ்தவ ஜீவியத்தில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளம் இருக்கிறது. நீ கேட்கல இந்த வசனத்தை, உலகத்தில் வந்து இந்த மனுஷனை மாற்றுகிற ஒளி நீங்களே. அவன் இருள், இவ்வளப்பட்ட பயங்கரமான ஒரு இருள். ரெண்டாவது, சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டவன் இல்லை, ஒதுக்கப்பட்டவன். ஒதுக்கப்பட்டவன். வீட்டில் சாமுவேல் வர்றான், முதல் ராஜாவை, ரெண்டாவது ராஜாவை தேர்ந்தெடுக்க வரும்போது தாவீதுக்கு சொல்லி அனுப்பலை. அவன் எங்கே இருக்கிறான்? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கிறான். அவன் வீட்டில் 8 பேர். பொதுவாக கடைசியில் இருக்கிறவனை ரொம்ப நேசிப்பாங்க. ஆனால் அந்த கடைசியில் உள்ளவனை தான் அவங்க எல்லோரும் வெறுத்து இருக்கிறாங்க. நம்ம தெரியல, புரியல. ஜீசஸ் 3 பேர் படைத்தளபதியை போர் முனையில் அவங்க இருக்கிறாங்க. ஆனால் இந்த கடைசி தாவீது சாதாரண ஆடுகளை மேய்க்கிறான். அவனுக்கு என்ன பெரிய 100 ஆடுகளாக இருந்தது. இயேசு கூட சொன்னார், ஒரு மனிதனுக்கு 100 ஆடுகள் இருந்துச்சு. 100 ஆடுலாம் கிடையாது, சில ஆடுகளை எங்கே விட்டுட்டு வந்தேன்னு கேட்குறான். அப்போ நான் விரல் விட்டு எண்ணக்கூடிய ஆடு தான் இருக்கிறது. போக விரும்பலை. ஈசாயினுடைய வாழ்க்கையில் ஏன் சறுக்கல்? போவாஸ் யோசித்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதெல்லாம் பெரிய வேதத்தினுடைய நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. போகட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்து அந்த குடும்பம் இப்படி போயிருக்கு. தாவீது ஆடு மேய்க்க போயிருக்கிறான். அவனை கூப்பிடலை. நம்ம வீட்டில் ஒரு நல்ல விசேஷம் நடக்கும்போது நம்மளை கூப்பிடலைன்னா என்ன அர்த்தம்? அவங்கள டிஸானர் பண்ணுறோன்னு அர்த்தம். அவனை மதிக்கலைன்னு அர்த்தம். அவன் மதிக்கப்படலை, அவனை ஒதுக்கிட்டாங்க. எனக்கு கம்மியான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளோட குடும்பத்தால் நம்ம ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கலாம். எல்லாம் நம்ம வயசில், சின்ன வயசுலேருந்து நம்மளோட வாழ்க்கையில் கஷ்டம் அனுபவித்தலாம் இருக்கலாம். ஜீசஸ். இப்போ நான் இந்த இடத்துல நின்று பேசுகிறேன்னா, நான் சின்ன வயசுலேருந்து நான் கஷ்டப்பட்டதுனால நான் இன்றைக்கி தைரியமாக பேசுகிறேன். கர்த்தருடைய கிருபையினால். இந்த வாழ்க்கையில் சிறு வயதில் இருந்து எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்து 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 கடவுள் என்னை இந்த இடத்துல வைத்திருக்கிறேன். நான் ஆண்டவருக்கு எப்பவும் நன்றி சொல்ல மறக்க மாட்டேன், ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல மறக்க மாட்டேன். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள். கைகள் வச்சு கத்திர நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்து. என்ன நினைச்ச ஆண்டவர் நான் பணக்காரனாக இருக்கும்போது இல்லை. என்னை நினைச்ச ஆண்டவர் நான் ஒரு டாக்டரேட் டிகிரி வாங்கின போது இல்லை. என்னை நினைச்ச ஆண்டவர் எனக்கு எல்லா வசதிகள் இருக்கும்போது அவர் நினைக்கல. நான் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது கூட என்னை அவர் நினைத்தார். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துணியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கைகள் வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்தாலே லோயா. பல ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் இருளர் என்ற ஜனத்தை தேடி போயிருந்தோம். குன்னூர் பக்கத்தில் ரொம்ப டீப் டவுனில் அந்த மக்கள் வாழ்கிறாங்க. அவங்க இருளர் என்ற பேர். அவங்க யாரை கண்டாலும் ஓடி உழைஞ்சிக்கிடுவாங்க. நாங்கள் அந்த இடத்துல ஊழியம் செய்வதற்கு ஒரு ஊழியரோடு கூட நான் போயிருந்தேன். அப்போது ரொம்ப மழையில் கஷ்டப்பட்டு ராத்திரி வெள்ளக்காடாக இருந்த இடத்துல, அந்த இடத்துல சறுக்களை ஏறி என் பைபிள்லாம் நனைஞ்சி போச்சு. பிளாஸ்டிக் பேப்பர் ஊற்றி சுற்றி வச்சு அந்த இடத்துல போய் ராத்திரி ஈர சட்டையோடு படுத்து கிடக்கிறோம். குளிர் தாங்க முடியல. ஆனால் அந்த இடத்துல காலையில் சாயங்காலம் ஒரு மீட்டிங்கில் என்னை பேச சொன்னாங்க. அந்த மக்களெல்லாம் வந்திருந்தாங்க. நாங்கள் பார்த்தேன். அவங்களை பார்த்த உடனே என் உள்ளத்தில் கர்த்தர் இவங்களுக்காக என்ன பேசணும்னு. அப்போ கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்க. நான் சொன்னேன், பள்ளத்துக்குள்ளே இருக்கிற உங்களை கர்த்தர் நினச்சி என்ன எங்கேயோ இருந்து உங்கள் மத்தியில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இந்த இயேசு நல்லவர், இந்த இயேசுவை விட்டுறாதீங்க, பிடிச்சிக்கிடுங்க என்று சொல்லி அங்கே சிலருக்கு ஞானஸ்தானம் கொடுக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். நம்முடைய தாழ்வில் நம்ம உங்களை என்னையும் கர்த்தர் எங்கே நினச்சார்? வசதியில் இருக்கும்போதா? இல்லை. அப்போ நம்ம நினைக்கணும்ல, வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டோம், வெறுக்கப்பட்டுட்டோம், ஒதுக்கப்பட்டுட்டோம், வெறுத்துட்டாங்க. அடுத்து சிறுமைப்படுத்தப்பட்டவன். தாவீது இடத்துல சொல்ல, நான் சிறுமையும் எளிமையுமானவன். நான் சிறுமை இல்லை, எளிமை. ஆனால் சொல்கிறேன், கர்த்தரோ என் மேல் நினைவாயிருக்கிறார். இந்த சத்தியத்தை அறிஞ்சிக்கிட்டோன்னா இந்த வசனம் நம்முடைய லைஃப்பில் எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியிலையும் வரணும்னு நான் சொல்லலை. நம்ம ஆண்டவரை என்னை நினச்சதுக்காக நன்றி. எண்ணி எண்ணி துதி செய்வாய் என் அடங்கா கிருபைகளுக்காக.
என்றும் தாங்கும் தம் புயமே. அந்த ஆண்டவர் நம்ம ஒவ்வொரு நாளும் நினச்சி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். சொல்ல, என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை கர்த்தர் வெளிச்சமாய் கர்த்தர் மாற்றுவார் என்று சொன்னான். மாற்றினாரா? மாற்றலையா? மூணாவது நான் சொல்கிறேன், அவனுடைய வாழ்க்கையில் இன்னொரு இருள் என்ன தெரியுமா? சங்கீதம் 23:4, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். அவனோட வாழ்க்கையில் சிறு வயது முதல்ல கஷ்டப்பட்டவன், அது மாத்திரமல்ல ஒதுக்கப்பட்டவன், நிராகரிக்கப்பட்டவன், தூக்கி எறியப்பட்டவன், சிறுமைப்படுத்தப்பட்டவன், சொல்லிக்கிட்டே போகலாம். அவன் லைஃப் முழுசும் கஷ்டம். ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் அவனுக்கு நன்மையாய் கர்த்தர் மாற்றி கொடுத்தார். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு நாளில் ஒரு வழி உதித்தது. சாமுவேல் அந்த தைலத்தை எடுத்து அவனை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் அவன் அபிஷேகம் பண்ணினார். 40 ஆண்டுகள் இஸ்ரவேலுடைய சரித்திரத்திலேயே தாவீதை போல நேர்மையாய் உண்மையாய் ஆட்சி செய்தவர்கள் எவருமே கிடையாது. கர்த்தர் ஒரே ஒரு தாவீதை மாத்திரம்தான் சொல்கிறாரு, என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சாட்சி கொடுத்தேன். என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதன் என்று வேடத்திலே தாவீதை தவிர தேவன் வேற யாரை குறித்தும் சாட்சி கொடுக்கவில்லை. அதனால தான் தாவீதின் குமாரனாக இயேசு இந்த உலகத்தில் அறியப்பட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவான். ஏன்னா அவனுடைய ஹிஸ்ட்ரி எல்லாம் பின்னாடியில் பார்த்தீங்கன்னா அவன் அந்த உயர்வு பெற அவனுக்கு எந்த விதமான தகுதி இல்லை. ஆனால் தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று இயேசுவை பற்றி சொல்ல வைப்பதற்கு தாவீதுடைய வாழ்க்கையின் இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றினார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையினுடைய இருளை கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றுவார். அல்லேலூயா. நம்புவோமாக. ஆண்டவர் நம்மளை இந்த வசனத்தை படிக்கும் போதெல்லாம் உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் மாற்றுகிற மெய்யான ஒளி, எனக்கும் இந்த இருளை எனக்கு புரியட்டாலும் தெரியட்டாலும் விளங்கிட முடியாட்டா கூட குழப்பமாக இருந்தால் கூட கர்த்தர் என்ன இருளை வெளிச்சமாக்குவார். அந்த மரண இருளின் பள்ளத்தாக்குக்கு நீங்கள் மொழிபெயர்ப்பில் போய் பார்த்தீங்கன்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னா மரண நிழலின் பள்ளத்தாக்கு என்று சொல்லியிருக்கிறது. ஏனென்றால் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 20:3 ஒரு வார்த்தை சொல்கிறான், மரணத்துக்கு எனக்கும் ஒரு அடி தான் தூரம்ன்றான். சவுலுடைய பையன்கிட்ட சொல்கிறான், டேய் யோனத்தானே, மரணத்துக்கு எனக்கு ஒரு அடி தூரம். அதான் அவனுடைய லைஃப் வந்து எந்த நேரமும் அவன் செத்துருவான். ஒரு ராஜாட்ட தப்பிக்க முடியாது, கொன்றுவான். சல்லடை போல் தேடி கொண்டு வந்து கழுத்தை வெட்டிடுவாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் தாவீது ஜெயமாக இருந்தான். சவுல் பலவீனப்பட்டு போனான். கைகள் வெத்து சொல்லியிருக்கிறது, தாவீதின் குடும்பத்துக்கும் சவுலின் குடும்பத்துக்கும் தொடர்ந்து ஃபைட்டு நடந்துக்கிட்டு இருந்தாலும் வேதத்தில் வாசிக்கிறோம், அவர்கள் பலவீனப்பட்டு போனார்கள். தாவீதின் குடும்பம் வர வர பலப்பட்டது. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. 2 சாமுவேல் 3 சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் லாங் ஃபைட் நடந்தது. வியட்நாம் வார் மாதிரி, இன்னைக்கு இருக்கிற உக்ரைன் வார் மாதிரி. இதை காட்டிலும் எத்தனை வருஷங்கள் நடந்ததோ உலக மகா யுத்தம் தெரியல, போகட்டும். ஆனால் தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பத்தாரோ வர வர பலவீனப்பட்டு போனார்கள். ஸோ கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார், எதிரிகள் பலவீனப்பட்டு போவார்கள். கைகளை வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் ஏன் இருளை எனக்கு வெளிச்சமாக்கி தர்றேன் என்று சொன்னார். கர்த்தருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. சொல்கிறான், என்ன கர்த்தர் இந்த இடத்துக்கு உயர்த்துறதுக்கு நான் எந்த விதத்திலும் தகுதி உள்ளவன் அல்ல. ஆனாலும் கர்த்தர் ஆடுகளுக்கு பின்னாக அலைந்த என்னை, தொழுவத்தை சுற்றி வந்த என்னை ஆண்டவர் இஸ்ரவேலுடைய ராஜாவாக கர்த்தர் மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலும் எல்லா சூழ்நிலைமையில மத்தியிலையும் நம்ம இன்னைக்கு இந்தியாவில் ராஜான்னு பேச முடியாட்டா கூட எல்லா சூழ்நிலைமையில கர்த்தர் நம்மை ராஜாவாக தான் வைப்பார். பிரைஸ் எல்லாம் நல்லா தெரியும். ராஜாவுக்கு ஒரு ஆளுகை இருக்கும், ராஜாவுடைய வார்த்தை செல்லுபடியாகும். கையில் ஊற்றி கர்த்தரை மகிமைப்படுத்தும். நம்ம வார்த்தை செல்லுபடியாகும். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. நம்ம ஒரு சூழ்நிலை மேலே ஒரு வார்த்தை எந்திரிச்சு சொன்னால் அது பவர்ஃபுல்லாக இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வார்த்தையினாலே சகல பிரச்சனைகளும் தீர்ந்து போகும். கர்த்தர் நம்மை உயர்த்துவார். எனக்கு எட்டாத உயரத்தில் என்னை எடுத்து நிறுத்துவார். இந்த காலவெளியில் ஆண்டோட பிள்ளை சொல்ல, எனக்கு எட்டாத ஒரு இடத்துல கர்த்தர் என்னை எடுத்து நிறுத்துவார். ஏனென்றால் சீயோனில் எந்திட அஸ்திபாரம் கிறிஸ்து
அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. ஹல்லேலூயா. தாவீதை நீங்கள் நிறைய படிக்கலாம், இதோட முடிச்சிடுறேன். அவனுடைய லைஃப்பில் இவ்வளோ பிரச்சனை வந்தால் கூட கர்த்தர் அவனை மரண இருளின் பள்ளத்தாக்கில் அவனை கர்த்தர் காப்பாற்றினார். தோற்றம். இப்போ 2 மலைக்கு நடுவில் தான் பள்ளத்தாக்கு இருக்கும். சூரியன் அந்த பக்கம்லாம் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா நடுவில் இருட்டு தான் இருக்கும். அது நடுராத்திரி எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அந்த இருட்டில் போல அவன் உள்ள வாழ்க்கையே போனால் கூட கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். சொல்லிகிட்டே இருந்தான், கர்த்தரின் வெளிச்சம் என் ரட்சிப்பு சொல்லிக்கிட்டே இருந்தான். நம்ம நினைக்கலாம், நீங்கள் என்ன சார், எந்த தைரியத்தில் சார் சொல்கிறீங்க? கர்த்தரின் வெளிச்சம், கர்த்தரின் விளக்கு. ஒரு நாளும் நான் தோற்று போவதே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளை என்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கும்போது கர்த்தர் நமக்கு தர்ற அந்த விசுவாச வார்த்தைகள், அதற்குள்ள ஆண்டவர் தருகிற ரேமாவாகிய வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தைகளை நம்ம பிடித்து கொள்ளும்போது நம்ம ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. ஒரு சாட்சி இல்லை, இன்னைக்கு வரைக்கும் சாட்சியாக இருக்கிறானா இல்லையா? இன்றைக்கு வரைக்கும் அவன் கடைசி காலத்தில் கூட தன் சங்கீதத்தை இன்பமாய் பாடினான் என்று சொல்லியிருக்கிறது. கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. இன்பமாய் பாடினான் என்று சொல்லியிருக்கிறது. அவ்வளோ வயசான பிறகு கூட அவனுடைய பாட்டு எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப இன்பமாக பாடியிருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 2 சாமுவேல் 23:1 தாவீதுடைய கடைசி வார்த்தைகள். சூப்பர் வேர்டில் அவனுடைய கடைசி மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடினார். எனக்கு புரியல, அது முழுசாக எனக்கு விளக்க சொல்ல முடியல. இஸ்ரவேலுடைய சங்கீதங்களை, தேவனுடைய ஜனங்களுக்கு கொடுத்த பாடல்களை அவன் எப்படி பாடியிருக்கிறான்? அவ்வளோ இன்பமாய் பாடியிருக்கிறான். சொல்லுவாங்கள்ல, சில பாட்டை ரசித்து பாடுவாங்க, சிலர் இப்படி பாடுவாங்க, ருசித்து பாடுவாங்க. சிலர் பாட்டு பாடணுமேன்னு பாடுவாங்க, வேறு வழியே இல்லைன்னு இப்படி கை தட்டுவாங்க. ஐயோ வெத்தலை பாக்கு அடித்தமே அடிப்பாங்க. ஆனால் சிலருடைய பாடும்போது அவருடைய முகத்தை பாருங்கள் அந்த பாடல். அதனால தான் சொல்லுவாங்க, வீடியோ எடுக்கும்போது அந்த பாட்டுக்கு ஆக்ஷன் கொடுங்கன்னுவாங்க. முகத்தில் அதுக்குரிய ஒரு செயல் இருக்கணும். ஆமாம், ஏசு நல்லவன்றதை அந்த மாதிரி முறைச்சிக்கிட்டு பாடினா நல்லா இருக்காது, சிரிச்சிட்டு பாடும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. ஆண்டவரை ருசிச்சுட்டு ஒரு கர்த்தருடைய பிள்ளை இன்பமாய் பாடி இருக்கிறான். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரை ஆலயத்துக்கு வரும்போது நான் இன்பமாக பாடணும். ஆண்டவரை, எனக்கு இசை தெரியுதோ தெரியலையோ, ஆனால் இன்பமாக நான் பாடணும், ஸ்வீட்டாக இருக்கணும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம். அன்றைக்கு காலையில் வரும்போது கூட ஒரு பாடல் என் காரில் ஒலித்தது, வாய்ஸ் ஸ்டண்ட். அது கேட்டேன், யாருன்னு கேட்டேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இன்பமாய் பாடும். அது அவனுடைய கடைசி காலத்தில் கூட அவனோட வாய்ஸை கர்த்தர் லோ பண்ணலை. கரங்களை அவன் வாய்ஸை குறைக்கவே இல்லை கர்த்தர். நம்ம ஊன்னு பயப்படுறோம், அவருக்கு இன்பமாய் பாட கர்த்தர் கிருபை கழித்தார். கர்த்தரிடத்தில் கேட்பான். ஒரு கருத்து சொல்லி முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. யோவான் சுவிசேஷத்தில் ஆண்டவர் இவனுடைய இருளை மாற்றினார். இன்னொரு அருமையான ஒரு வசனம் இருக்கிறது, வாசிக்கலாமா? இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது செய்த முதல் அற்புதம் எங்கே? யோவான் 2ஆம் அதிகாரம். கானா ஊரில் தேவன் ஒரு அற்புதம் செஞ்சார். இந்த 3 சுவிசேஷத்தில் சொல்லப்படலை, 4ஆவது சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போம். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். தாவீதை நீங்கள் போய் படிச்சுக்கிடுங்க, ரொம்ப இருக்குது, போதும் உங்களுக்கு இவ்வளவு. ஆனால் இந்த அதிகாரத்தில் கர்த்தர் மாதத்தில் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் மாற்றுகிற மெய்யான ஒளி இல்லை. ஏசு இந்த ஊரில் இந்த கல்யாணத்துக்கு வந்தபோது என்ன நடந்துச்சு, அதுதான் இந்த ஃபஸ்ட்டு மிரக்கிள் என்று போட்டிருக்கிறது. நமக்கு புரியல. இஸ்ரேல் போனவங்க கானா ஊருக்கு போயிருப்பாங்க கட்டாயம். இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து, ஒரு ஊரில் ஒரு அற்புதத்தை செஞ்சு தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் என்று சொல்லியிருக்கிறது. மகிமைக்கெல்லாம் விளக்கத்துக்கு நான் போக விரும்பலை, படிப்போம். இந்த எல்லா கல்யாணத்துலேயும் மோஸ்ட் ஆஃப் த பாஸ்டர்ஸ் பேசுகிற ஒரு வேத பகுதி. நான் எல்லாத்தையும் கொடுக்குற ஒரே ஒரு பகுதி மட்டும் தொட்டு முடிக்கிறேன், சரியா? ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் இந்த பிரசங்கத்தை
கில்லாடிகளாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க அதை பேசி பேசி கல்யாணத்தில் அதுதான் நான் பேசுகிறேன், வேறு என்ன பேச முடியாதுல்ல. அதனால் இதை பேசி 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 அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒருத்தரை காட்டிலும் கொஞ்சம் டிஃபர் ஆகும். நான் இந்த வசனத்தை வாசித்த போது ஆண்டவர் இந்த அற்புதத்தை செய்யும்போது மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கிறது. 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக 6 கச்சாடிகள் அங்கே வைத்திருந்தது என்று சொல்லியிருக்கிறது. ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறார், இருளை வெளிச்சமாக்குறது போல. இந்த கல்யாணத்துக்கு திராட்சரசம் குறைஞ்சிருச்சுன்னா மாப்பிள்ளை குடும்பத்துக்கு கேவலம். அந்த பின்னணியத்தில் மனசில் வச்சுக்கிடுங்க. நம்ம ஊரில் தண்ணியை ஊற்றி ரசத்தை சாம்பாரில் ஊற்றி என்னமோ பண்ணி அடித்து விட்டுறலாம், அங்கே கேவலப்பட்டு போயிடும். இயேசு இந்த அற்புதத்தை அங்கே செய்ததற்கு காரணம் அவர் ஒன்று அழைக்கப்பட்டிருந்தார். அவர் மாத்திரமல்ல, அவருடைய சீஷர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். 2வது அவங்க ஏசாமியுடைய சொந்தக்காரங்க கல்யாணம். அப்போ இயேசு சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போயிருக்கிறார். கைகளை ஒத்து கத்திர மையப்படுத்தும் சிலர். அது எப்படி போகலாம், அவங்க சொந்தக்காரங்கன்னு? இயேசுவே போயிருக்கார் சார். சிலர் அதை எப்படி இயேசு அப்படி என்ன, அவரே சொந்தக்காரங்களை மரியாதை கொடுத்தார். கைகளை ஒத்து கத்திர மையப்படும். நம்ம சொந்தக்காரங்களை மதிக்கணும். சிலருக்கு எனக்கு எவருமே வேண்டாம், உலகம் வேண்டாம். இயேசுவே உறவுக்கு மரியாதை கொடுத்துருக்கிறார் சார். இயேசு உறவுக்கு மரியாதை கொடுத்துருக்கிறார். உறவின் முறை என்று இருக்கிறது, இங்கே முறைமை என்று இருக்கிறது. அடுத்த வார்த்தை. இப்போ நம்மெல்லாம் எந்த இடத்துக்கு போனாலும் நம் மூலமாக கர்த்தர் அந்த இடத்துல செயல்படணும். கைகளை ஒத்து கர்த்தரை மகிமைப்படுத்தும். இயேசு எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்தின் சூழ்நிலைமையை மாற்றிடுவார். திராட்சரசம் குறைப்பட்ட போது என்ன பிரச்சனை ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக தலை குனிகிற நிலைமை தான். ஆனால் ஆண்டவர் தலை குனிய விட்டாரா என்ன? திராட்சரசம் குறைப்பட்டது. தலைக்குனிவாகிற ஒரு இடம், ஒரு சூழ்நிலைமை அது. நல்ல கவனிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அவங்க அம்மா ஓடி சொல்கிறா, போட்டோம், திராட்சரசம் குறைப்பட்டுச்சு இல்லைன்ட்டா. நல்லது, அருமையான ஒரு தாய். நம்ம ஒன்றுமே இல்லாமல் இருக்கும்போது குறைப்பட்டதுன்னு சொல்லி நம்ம ஹஸ்பண்ட் டென்ஷனை ஏற்றி விட்டு பிபியை ஏற்றி விடுற லேடிஸ் நிறைய பேர் இருக்காங்க உலகத்தில். அதுக்கப்புறம் அவர் ராத்திரி தெருவாக அலைவார். குறையும் போய் சொல்லி தொலையலாமேன்னு வாங்க. சில நேரத்தில் அவங்க எங்கேயோ ஆவியில் இருப்பாங்க, ஒன்றும் புரியாது. குறைப்பட்ட போது இல்லை என்று சொல்லுகிறார். பொய்யா சொன்னால் அடுத்து என்ன நடக்குன்னு தெரியும். கைகளை ஒத்து கத்திர மகிமைப்படும். லேடிஸ் அப்படி இருக்கணும். கைகளை ஒத்து கத்திர மகிமைப்படும். லேடிஸ் நிறைய பேர் இருக்கிறீங்க. உங்கள் வீட்டில் எது குறையுதோ மோலே சொல்லிடணும். வீட்டில் நான் போகும்போது நான் திரும்ப அடுத்த வாரம் கேட்பேன் ஜென்ஸ்ட்டை, ஒழுங்காக கம்யூனிகேஷன் ஆச்சான்னு. இல்லை அவள் ஜோம் பண்ணிக்கிட்டே இருந்தா, பைபிள் வாசிச்சுக்கிட்டே இருந்தா. நல்ல வாசி, பைபிள் வாசி, ஜோம் பண்ணு. சொல்ல வேண்டியது சொல்லி தொலைன்னுவாங்க. நல்லா என்ன பாஸ்டர் எங்களை திட்டுறீங்க அப்படின்னு இல்லை, பிரச்சனையை உண்டு பண்ணிடக்கூடாது. என்னதான் உலகத்தில் எது நடந்தாலும் நம்மளை கண்ணு சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கணும். கைவளத்துக்கு தான். அதனால தான் அப்பப்போ ஊடையில் உங்களை திரும்பி ஒரு அட்டை பார்த்துக்கிறேன், இல்லைன்னா அங்கிட்டு திரும்ப மாட்டேன். சோத்திரம். எங்கெங்க ஆண்டவர் அற்புதம் பண்ணார்? அதான் 6ஆம் வசனம். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே. இயேசு கிறிஸ்து நல்லா கவனித்து படித்து பார்த்தா அவர் ஒரு ரட்சிப்பு யூதர்கள். அவர் யூதரில் பிறந்தவர், தாவீதுடைய வம்சத்தில் பிறந்திருக்கிறார். பெத்லஹேம் ஊரில் பிறந்தார், நாசரேத்தில் வளர்க்கப்பட்டார். யூதர்களோட அவருக்கு அந்யோன்ய ஐக்கியம் இருக்குது. இந்த இடத்துல அவர் வரும்போது தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றும்போது ஆண்டவர் முறைமையை மாற்றவில்லை. எத்தனை பேர் நீங்கள் அதை பிடிச்சி அதை புரியுறீங்களோ எனக்கு தெரியாது. எனக்கு அதான் சொல்கிறேன், ஒவ்வொரு பாஸ்டர்ஸும் ஒவ்வொன்றா தூக்குவாங்க, அவங்களுக்கு தெரியும். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே 2 அது எத்தனை கூட தண்ணி அதெல்லாம் விட்டுருங்க. வாசலில் ஒரு 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 கச்சாடி, 6 கச்சாடியில் தண்ணி வச்சுருக்கிறாங்க. எதுக்கு? கால் கழுவுறதுக்கு. கால் கைகளை யூதர்கள் அடிக்கடி கை கழுவினாலுடைய கால்களை முகங்கள் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்க பழக்க வழக்கம் அப்படி. நம்ம அப்படிலாம் இல்லை, நமக்கு ஆல் ப்ரூஃப்.
நம்ம போனோன்னு உட்காந்து சாப்பிடலாம், எந்த வியாதியுமே அணுகாது. ஏனென்றால் நாம் நம்ம எல்லா விதமான பொல்யூஷனுக்குள்ளே இருக்கிறோம். அந்த பொல்யூஷன் நம்முடைய ரத்தத்தோடு கலந்துருக்கிறது. அந்த பொல்யூஷனோடு போராடி கொள்ளும். ஆனால் அவங்க முறைமை எழுதி வைத்திருக்கிறது பழைய ஏற்பாட்டில். அதனால் அடிக்கடி கை கழுவி, முகம் கழுவி, கால் கழுவேன். அப்போ அங்கேருந்து வெளியிலேருந்து வர்றவங்க நம்மள மாதிரி தார் ரோடாக போட்டிருந்தாங்க, ரப்பர் ரோடாக போட்டிருந்தாங்க கிடையாது. அதனால் தூசி தொப்பட்டையில் வரும்போது கை காலை கழுவுறதுக்கு வாசலில் இருக்குது. இது அவங்களுடைய முறைமை. இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்யும்போது அந்த முறைமையை மாற்றுறாரான்னு பாருங்க, மாற்றலை. ஏன்னா தெரியும், சண்டை வரும் தெரியும், கைகளை வைத்து கத்திர மகிமைப்படுத்தும். ஆச்சரியமாக இருக்குது. இயேசு கிறிஸ்து நினச்சா புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு ஒளிந்தது, நியாயப்பிரமாணம் ஒளிந்தது. இயேசு கிறிஸ்து மரித்த போது, ஜீவனை விட்ட போது திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரைக்கும் ரெண்டா பிரிஞ்சிச்சு. அல்லேலூயா. கிருபாசனம் தெளிவாக தெரியுது. இப்போ யாரும் விட்ட போகலாம், இதெல்லாம் அவர் செஞ்சாலும் கூட இயேசு தன்னுடைய முதலாவது அற்புதத்தை செய்யும்போது அவங்க குடும்ப வழக்கத்தை, யூதருடைய பழக்க வழக்கத்தை தொடவே இல்லை, மாற்றலை. கையில் ஒத்துக்கிற மயப்படும். இந்தியாவில் நம்முடைய ஜனங்கள் சிலர் ஆவிக்குரிய மக்கள் பண்ணுற அட்டகாசமும் ரொம்ப ஜாஸ்தி தெரியுது. இருக்கிற ஆளுகளை பூரா வேற மாதிரி மாற்றி விடுறதுல ஒன்றா நம்பராக இருக்கிறாங்க. அவங்க ஊரில் ஒரு கலர் சேலை கட்டினா, இல்லை நீ வெள்ளை சேலை தான் கட்டணும். யார் சொன்னது? Who said that? நீங்கள் எல்லாரும் ஒருத்தர் ஒழுங்காக தலை சீவி இருந்தால், இல்லை நீங்கள் கொண்டையை போடுங்க. நான் நிறைய சொல்வேன். நான் ஆண்டவர் அதை டச்சே பண்ணலை. இயேசு கிறிஸ்து கலாச்சாரத்தை தொடவே மாட்டார். இயேசு கிறிஸ்து கலாச்சாரத்தை கனம் பண்ணுகிறவர். கைகளை வந்து பயன்படுத்தும். நம்ம சபையில் உபதேசம் கேட்டு சத்தியம் கேட்டு போகிறவங்க வெளியில் போய் நம்ம வெளியே அறிவிக்கும் போது நம்ம இயேசுவை பிரசங்கிக்காமல் இந்த மாதிரி உடைகளிலும் தலை முடி அலங்காரங்களிலும் கை வைப்போமானால் ஒரு ஆத்மாவை கர்த்தருக்குள்ளே கொண்டே வர முடியாது. இயேசு கிறிஸ்து தொடலையே. சுத்திகரிக்கும் முறைமையின்படி 6 கற்சாடிகள் அங்கே இருக்குது. ஆண்டவர் என்ன நினைக்கலாம், இப்போ தண்ணி வேணும் திராட்சை ரசமாக மாற்றுறதுக்கு. இப்போ நானும் என்ன செய்வேன், ஜாடியை தூக்கிட்டு வாங்கன்னு கேட்பேன், ரைட்டா? இப்போ நம்ம என்ன செய்வோம், தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றணும். இயேசு நேசிக்கிறார் எல்லாரையும், ஏன் அவங்க கஷ்டப்படணும், தூக்கிட்டு வா இங்கேன்னு கேட்கணும். ஆண்டவர் அப்படியே சொன்னார், இல்லை ஜாடிகளில் தண்ணியை நிரப்புங்கள், அது இருக்கிற இடத்துல இருக்கட்டும், நீ தண்ணியை நிரப்புன்றார். எத்தனை பேர் புரிஞ்சுது? புரியலன்னா விட்டுருங்க, புரிஞ்சா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. ஜாடி அங்கே தான் இருக்குது. ஆண்டவர் சொல்கிறார் தூக்கிட்டு வான்னு சொல்லலை, தண்ணியை கொண்டு வந்து நிரப்புன்றார். இல்லை, தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றுகிற இயேசு கிறிஸ்துடைய விந்தையோ விந்தை, அவருடைய ஞானமோ அளவிடப்படியாத ஒரு ஞானம். ஆச்சரியமாக இருக்குது. தண்ணி நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். டு த பிரிங்க் தே ஃபில் த வாட்டர். நிரப்பிட்டாங்களே. ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் மரியாதை கொடுத்துட்டா அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ. இந்த அற்புதத்தை யோசித்து பார்க்குறேன். இப்போ ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? 2வது காரியம், தண்ணீர் நிரப்ப சொல்லும் போது கொண்டு வந்து ஊத்துனாரு. ஏன்னா எல்லா கால் கழுவிட்டு போயிட்டா, ஜார் எம்டி. தண்ணி நிறைய நிரப்புங்கள்லாம் என்ன அர்த்தம்? தண்ணி இங்கே இல்லை, எல்லாம் கால் கழுவிட்டு போயிட்டாங்க. குடித்தா தாட்சத்தை குடித்தான், காலை கழுவுனா தண்ணியை தாட்சத்தை குடித்தான், போயிட்டான். இப்போ ஒன்றும் இல்லை, தண்ணி நிரப்புங்கள் என்றார். 2வது, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். இது என்ன ஆச்சரியப்பட வைக்குது? கச்சாடி தூக்கிட்டு போகிறதுக்கு என்ன பெரிய எல்லாம் ஜெய்ஜாண்டிக் ஃபிகர்ஸ் இருக்காங்க, தூக்கிட்டு போய் அங்கேருந்து கொடுத்துருக்கலாம். அது அந்த இடத்துல இருக்கட்டும், அதுலேருந்து மொண்டுக்கோ. ஏன்னா அது அங்கே கொண்டு போனால் வேறு விதமான பிரச்சனைகள் பரிசெயர் மூலமாய் வரும் என்று தெரியும். சட்டம் பேசுகிறவர்கள் சில பிரச்சனை வரும் என்பது தெரியும். இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் அனுசரித்து கொண்டு தான் வேலையை என்ன செய்யணுமோ அதை செய்கிறத அவர் செஞ்சு முடிக்காமல் போகவே மாட்டார். அல்லேலூயா. இந்த காலைவேளையில் எனக்கு கம்மியான கற்றுட்டு உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கவே தெரியாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா? ஏசாமி முறைமையெல்லாம் மாற்றலை, ஜாடியை தூக்கிட்டு போய் பந்தி விசாரிப்பு அங்கே கொண்டு போகல. ஆண்டு சொல்கிறார், மொண்டு பந்தி விசாரிப்பு இடத்துல கொண்டு போங்கள் என்றார். அப்போ வேலைக்காரங்க வேற,
பந்தி விசாரணை செய்கிறவங்க வேற. கொண்டுட்டு போகிறாங்க. திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாது. உண்மையாக நான் சொல்கிறேன், இயேசு செய்கிற அற்புதம் என்னைக்கும் சாதாரண மக்களுக்கு தெரியும். கைகளை ஒத்துக்கிறமே, வேலைக்காரங்களை போல இருக்கிறவங்களுக்கு தெரியும். மரியாதை போல நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகா கடவுது என்று சொல்லுகிறவங்களுக்கு தேவன் அளவிடாத அற்புதங்களை கர்த்தர் செய்வார். மரியாளுக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்த போதிலும் கூட, அவள் பேரே அவமானப்பட்டு போகும்ன்ற நிலைமை வந்த போது கூட ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகா கடவுள். இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் உலகத்தின் பாவத்தை சுமந்து திக்கிற தேவாட்டுக்குட்டியா இந்த உலகத்துக்கு ரட்சிப்பை கொடுத்ததற்கும், உலகத்தில் வந்து எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இருப்பதற்கும் ஒரு காரணம் அவருடைய தாய். கைகளை தட்டி கத்திர சோத்திரம். ஒரு மரியாளுடைய ஒப்பு கொடுத்தல் இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்குற அளவு கொண்டு போயிடுச்சு. அவன் ருசி பார்த்துட்டு சொல்கிறான், இந்த திராட்சரசம் எங்கேருந்து வந்துச்சு தெரியலன்ட்டான். இப்போ நல்லா கவனிங்க, இந்த அற்புதம் நடக்கும்போது, இந்த அற்புதம் நடந்தது யாருக்கு முதல்ல தெரியும் தெரியுமா? வேலைக்காரங்களுக்கு தெரியும். யாருக்குமே தெரியாது. மரியாளுக்கு தெரியாது, கல்யாண பார்ட்டிக்கு தெரியாது, ஆனால் வேலைக்காரங்களுக்கு தெரியும். அந்த வசனம் சொல்லி இருக்கிறது, அது எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட. ஏன்னா ஊற்றுனவங்க தான் அவங்க. இங்கேருந்து கொண்டு போகும்போது திராட்சரசமாக போயிடுச்சு. தண்ணியை கொண்டு வந்து ஊற்றுனது இங்கே, இல்லைன்னா வேற எங்கேயா இல்லை பாத்திரத்தை தூக்கிட்டு போனால் கலர் பொடியை கலக்கிட்டான்டா, என்னமோ ஒன்று அடல்ட்ரேட் பண்ணிட்டான்வா. அதை அந்த இடத்துல வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் செய்து முடிக்கிற என் இயேசு சர்வ ஞானி. கைகளை தட்டி கத்திரை சோதரமும். அப்படியே ஞானத்து பக்கத்தில் வரவே முடியாது யாரும். இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் நமக்கு சொந்தமாக இருக்கிறார். அவர் நம்மளை நேசிக்கிறார். அடுத்து யாருக்கு தெரியும் தெரியுமா? இயேசுக்கு தெரியும். நான் செஞ்சதே அவர் தான். கைகள் வத்து கத்திர பயப்படுத்தும். 3 பேருக்கு தான் தெரியும். 1 வேலைக்காரங்களுக்கு தெரியும். இவங்க பந்தி விசாரணை செய்கிறவங்க கொஞ்சம் ஹையர் குரூப்பு, ரைட்டா, பெரிய ஆளுகள், விஐபி விவிஐபி, அவளுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. வேலைக்காரங்களுக்கு தெரியும். கரங்களை வைத்து கத்துறாம வேணும். தண்ணி சுமந்தவனுக்கு தான் தெரியும். கைகளை தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுவோம். இங்கே சுமந்தவருக்கு தாய்க்கு தான் சார் தெரியும் ஒரு பிள்ளையினுடைய அருமை. கைகளை தட்டி கத்திர சோத்திரம் பண்ணுவான். ஒரு தாய் தம் பிள்ளைய வயிற்றுல சுமந்தவளுக்கு தான் தெரியும். 9 மாதம் ஜீசஸ். அதனால தான் தாய் குறித்து சொல்லுவோம், தாயினும் சிறந்தது ஒரு கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. அன்னையும் பிதாவும் முன்னேறி தெய்வம் உலகம் சொல்கிறதுக்கு ஒரு காரணம், ஒரு தாய் ஒரு பிள்ளைய தன் வயிற்றில் 9 மாதம் சுமந்து 1 வருஷம் தோல்லையே போட்டு சுமக்கிறா. கையில் வைத்து கதிர மகிமைப்படுத்துவோம். இந்த உலகத்தில் பிறக்கிற ஆடு மாடு, இந்த உலகத்தில் உள்ள மிருகங்கள்லாம் பிறந்த அடுத்த நிமிஷம் துள்ளி குதித்து ஓடுது. நான் பார்த்துருக்குறேன். சினைப்பட்டியிலேருந்து வந்து விழுகுது. கண்ணுக்குட்டி கொஞ்ச நேரம் நக்கி கொடுத்தோன்னு துள்ளி ஓடுது. ஆட்டுக்குட்டி ஓடுது. கோழி குஞ்சுகள் உடனே ஏற பொறுக்க போயிடுது. ஆனால் நீங்களும் நானும் பிறந்த பிறகு கூட 1 வருஷம் தோளில் தூக்கி போட்டு பால் கொடுத்து வளர்த்தது நம்முடைய தாய். கையில் மகிமைப்படுத்துவோம். தாயினுடைய உள்ளத்தில் அவங்க கண்ணில் கண்ணீர் வடிக்க வைக்க விடாங்க. ரொம்ப கவனமாக இருக்கலாம். ஆண்டவர் அறிஞ்சிருக்கலாம், ஆண்டவர் அறியாமல் இருக்கலாம். அவங்க கண்ணில் இருந்து கண்ணீர் வடிய விடவே கூடாது. ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த தகப்பன் கண்ணில் இருந்து கண்ணீர் வரக்கூடாது. நம்ம அதை கனம் பண்ணால் கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். நம்முடைய எதிர்காலத்தை கர்த்தர் கனம் பண்ணுவார். கர்த்தர் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்கணும்னா, கிறிஸ்தவ உலகத்தை ஆசீர்வதிக்கணும்னா, இந்த சத்தியத்தை நிறைய பேர் சொல்லி கொடுக்கல. வருத்தமாக இருக்குது. அதே நேரத்தில் எனக்கு பயமாக இருக்குது. ஆனால் நான் கர்த்தனை வைத்திருக்கிற காலம் வரைக்கும் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்க கர்த்தனை கிருபை தருகிற காய். எல்லாம் வல்ல ஆண்டவருக்கு நான் எப்பொழுதும் நன்றி சொல்ல நான் கடனாளிகளாக இருக்கிறேன். உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். 3வது யாருக்கு தெரியும் தெரியுமா? வாசிக்கிற நமக்கு தெரியும். வேலைக்காரங்களுக்கு தெரியும். குறுக்கு வலிக்க தண்ணி தூக்குனவங்களுக்கு தான் தெரியும். அதனால முட்டையிட்ட கோழிக்கு தான் வலி தெரியும்.
அதனால் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு முன்னேறுறவங்களுக்கு தான் அந்த உயர்வினுடைய மேன்மை தெரியுமே ஒழிய, வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் படாமல் சொகுசாய் வாழுகிறவர்களுக்கு எந்த கஷ்டமும் புரியவே புரியாது. இந்த தேசத்துக்கும் வருங்காலத்துக்கும் ஒரு எச்சரிப்பு மணியை ஒரு திருச்சபை அறிவிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்ம எவ்வளோ படித்து எவ்வளோ வளர்ந்து எவ்வளோ உயர்ந்தவங்களாக இருந்தாலும் நம்மளோட வாழ்க்கையில் வேதத்தின் அதிசயங்களை ஆராய்ந்து நம்முடைய சத்தியங்களை அறிந்து புரிந்து கொண்டு மக்களுக்கு அதை தெளிவாக்கி கொடுக்க, பிள்ளைகளுக்கு போதிக்க, பிள்ளைகளுக்கு போதிக்க நம்ம என்ன கடனாளிகளாக இருக்கிறோம். நீங்கள் கேட்கலாம், பாஸ்டர் கேட்டுருவாங்களா? அவங்க கேட்பாங்கன்னு எனக்கு தெரியாது. கேட்கணும். கேட்கலன்னா ஆண்டவர் கேட்பார், அவ்வளோதான். அதுக்கு மேலே நம்ம உண்மையை செய்ய முடியாது. நம்ம சொல்லலாம், அதுக்கு மேலே உண்மை பண்ண முடியாது. இன்று உள்ள காலத்தில் இப்போ உள்ள ஜெனரேஷன் கலிகாலம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிற காலம் வரைக்கும் நம்ம சத்தியத்தை சொல்லிட்டு நம்ம கடந்து போவோமானால் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட தான் நம்ம விரும்புகிறோம். குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், குடும்பங்கள் கட்டப்படும். ஏழ்மின்ன ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை செஞ்சது 3 பேருக்கு தான் தெரியும். ஒன்று வேலைக்காரங்களுக்கு தெரியும், அடுத்து யாருக்கு தெரியும்? இயேசுக்கு தெரியும். 3வது நமக்கு தெரியும். நான் வாசிக்கிறதுனால நமக்கு தெரியும். ஜீசஸ். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை தெரியணும்னா இந்த பைபிள் ஒழுங்காக படிக்கணும். கையில் எத்தனை பேர் கையில் பைபிள் இருக்குது? இந்த பைபிள் எடுத்து வாசிக்கணும். ஒவ்வொரு நாள் புரியுதோ புரியலையோ, விளங்கலையோ, பைபிள் எடுத்து படிக்கணும். தேங்க்யூ லார்ட். பைபிளை படிக்கலை சொல்ல, படிக்கலைன்னா எதிர்காலம் எனக்கு தெரியாது. உன்னுடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம். எனக்கு புரியுதோ புரியலையோ, படிக்க 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 ஜீசஸ் ஜீசஸ். அருமையான ஒரு சத்தியம் இல்லையா? ஆண்டவர் முறைமையை மாற்றலைன்னா ஆண்டவர் சட்டத்திட்டங்கள், யூதருடைய சட்டத்திட்டங்களுக்கு ஆண்டவர் எதிர்ப்பாளியே கிடையாது. ஜீசஸ் ஜீசஸ். ஞானி பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தாரே ஒழிக்க வரல. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஜீவியத்தில் இயேசு கிறிஸ்து எப்படி வேலை செய்வார் நமக்கு தெரியாது. ஆனால் அவர் செய்வார், அவர் செய்வார். சொல்லுங்க, கர்த்தர் எல்லாம் செய்வார், எல்லாம் எதுவும் செய்ய முடியும். தேங்க்யூ லார்ட். அவரை நம்புவேன், அவரை நம்புவேன். அவரை நம்பி கட்டாயம் அந்த உலகத்தில் ஆண்டவரை எதிர்நீச்சல் அடித்து நான் செல்லுவேன். ஆண்டவரை இந்த 2 உதாரணங்களை மனசில் வச்சுக்கிடுங்க. கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குவார், தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுவார். ஜீசஸ் ஜீசஸ். ஆனால் அதை செய்யும் பொழுது யூதருடைய முறையை அவர் மாற்ற மாட்டார். ஏன்னா the legalist will catch Jesus. இயேசு முதலாவது அற்புதத்தை செய்யும் போதே உங்களுக்கு தெரியும், அந்த அதிகாரத்தில் அடுத்ததில் தேவாலயத்தை இடித்து போடுங்கள் என்று சொன்னார். வந்துட்டாங்க சண்டைக்கு. அதனால் இயேசுக்கு சொன்ன மினிஸ்ட்ரியில் என்ன எதிர்ப்புகள் வரும்னு ஆண்டவர் நல்லா தெரியும். அதனால் ஆண்டவர் அதெல்லாம் 3 வருஷம் ஊழியம் செய்யணும்னா கவனமாக தான் போகணும். கையில் ஒத்துக்கிற எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது, ரொம்ப கவனமாக நம்ம ஒவ்வொரு காய் நகர்த்தணும். ஜீசஸ். ஆண்டவரத்தில் கேட்கணும், நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன். ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு ஸ்டெப்பு நம்ம கேட்டு போகும்போது நம்மளுடைய வேதத்தை சொல்லுகிற நீதிமானுடைய அடிகள் உறுதிப்படுத்தப்படும். கர்த்தர் அழகா ஹல்லேலூயா நம்மளை பாதையை பிரகாசிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா ஜீசஸ். அன்பு பிதாவே நன்றி செலுத்துகிறோம், இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். என் பெயரை உயர்த்துகிற எந்த இடத்தில் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். நீ செய்கிற அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் ஆண்டவரே எங்களால் விவரிக்க முடியாது. ஆண்டவரே ஜீசஸ். நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா ஃபாதர் பாட்டு செய்த பாடலாமா? நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வே, நான் எப்படி நன்றி சொல்வே. நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க
விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தி, எப்படி நன்றி சொல்வேன், எப்படி நன்றி சொல்வேன். கையில உயர்த்தி நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. கைதட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி ராஜா, நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாது. இந்த வாழ்நாள் போதாது. One lifetime is not enough to explain the whole marvelous things what the Lord has done for me, for you, for everybody. சொல்லிக்கொண்டே நாம் இருப்போம், பறைசாற்றி கொண்டே இருப்போம். இதற்காக தான் இயேசு நமக்கு ஜீவன், சுகம், பலன், அனைத்து ஆசீர்வாதங்கள், நன்மைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். பொருள்கள், உடைமைகள், வீடுகள், ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு தந்திருக்கிறார். நன்றி சொல்வான். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தையை கொண்டு ஆசீர்வாதத்தை அனுப்புவீராக. என் வார்த்தை ஒரு நாள் விருதாவாய் திரும்புகிறது இல்லை. ஆண்டவரே, இந்த வசனம் என் உள்ளத்தில் பெர்த் ஆயிடுச்சு. ஆண்டவரே, என் ஆவியில் பெர்த் ஆயிடுச்சு. உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற எந்த சூழ்நிலைமை இருந்தாலும் Jesus is enough to solve the problem. அதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. We'll do miracles after miracles. Help us to preach and teach about Jesus wherever we go, Lord. What circumstances, help us to pray with all might and faith according to the word of God. And the miracle of God must happen in everyone's life, Lord. Educated, uneducated, old or small, whether black or white, help us to preach your word with all power and authority and say Jesus is good. Jesus is the light of the world. Hallelujah. எல்லா இருள் வெளிச்சம் மாறுறதுக்கா ஸ்தோத்திரம். அற்புதம் செய்யறக்கா ஸ்தோத்திரம். அதிசயம் செய்யறக்கா செய்யறோம். இந்த இடத்துல வந்து ஒவ்வொரு ஆசீர்வாதத்தை அனுப்புறக்கா ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வீடுகளுக்கு போகும்போது அற்புத அதிசயங்களை காண்பார்களாக, இன்றே காண்பார்களாக, இப்பொழுதே காண்பார்களாக. அவர் சொல்ல ஆகும் என்று சொன்னது போல நடப்பதாக நாமத்தை மகிமைப்படுத்து. துரிகன மகிமையும் சேர்த்துக்கிறோம். இயேசு நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு வேண்டிய பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம் நம்ம அனைவரோடும் சதா காலங்களிலும் சகல பரிசுத்தவான்களோடும் வருகை பரியந்தம் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர்.